நீங்கள் ஒருபோதும் இதைப் போல யோசித்திருக்கிறீர்களா? என் வாழ்க்கை சரியாக செல்வதில்லை. எதையாவது மாற்றணும். இப்படிதான் இருக்க முடியாது என்று சில நேரங்களில் நாம் உள்ளே அழுத்தமோடு உணர்கிறோம். அப்போதே நமக்கு தேவையானது ஒரு முழுமையான ரீசெட். மனதை, உடலை, ஆற்றலை புதிதுபடுத்தும் ஒரு புதிய துவக்கம். நம்மை மறுபடியும் கட்டி எழுப்ப ஒரு முழு மாற்றம் வேண்டும். இதுதான் இந்த காணொளியின் முக்கிய நோக்கம். இது ஒரு மேஜிக் அல்ல, ஆனால் ஒவ்வொருவரும் உண்மையோடு முயற்சி செய்தால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இது. முதலில் மனதை ரீசெட் செய்வது எப்படி? நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் முதல் மாற்றம் தேவை. பழைய தவறுகளை கடந்து நான் யாரு என்பதற்கான பதிலை புதிதாக தேடணும். நம்ம வாழ்க்கை யாரோ வரையறை செய்யக்கூடிய ஒன்றில்லை. பழைய பிரச்சனைகள், பழைய எண்ணங்களை போக்கி சுத்தமான சிந்தனையை வளர்க்கணும். தினசரி குறைஞ்சது 10 நிமிஷம் மெடிடேஷன் அல்லது ஜேர்னலிங் பண்ணுவது மனதை நிம்மதியாக வைத்திருக்க உதவும். நம்ம மனசுதான் நம்மளுடைய இயக்கத்தில் முதன்மை சக்தி. அடுத்து உடலை பற்றி பேசலாம். மனதோடு உடலும் நெருங்கி வேலை செய்கிறது. ஒரு சுறுசுறுப்பு உடல்தான் ஒரு உற்சாகமான மனதுக்கும் அடிப்படை. தினமும் 30 நிமிடம் நடை, ஓட்டம், யோகா, ஸ்ட்ரெச்சிங் எதுவாக இருந்தாலும் ஒரு இயல்பான உடல் இயக்கம் தேவை. உடம்புக்கு தேவையான தண்ணீரை பராமரிப்பதும் சுத்தமான உணவுகளை சாப்பிடுவதும் உடலின் சக்தியையும் மனநலனையும் மேம்படுத்தும். ஜங்க் ஃபுட்டை கட்டுப்படுத்தும் பழக்கம் நம் நலத்துக்கே நேரடி வழி. பிறகு ஆற்றல். நம்மை தூண்டும் விஷயங்களை அடையாளம் காணணும். உங்கள் ஆர்வத்தை தூண்டும் விஷயங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உங்களை அழுத்தம் செய்யும் சூழ்நிலைகளை, டாக்ஸிக் சக்கல்களை நெருக்கமாக கவனியுங்கள். யார் உங்கள் ஆற்றலை இழக்கச் செய்கிறார்கள்? யார் உங்களை தூண்டுகிறார்கள்? உங்கள் சுற்றுச்சூழலை நீங்களே கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் தினசரி ஒரு நேரம் உங்கள் உடம்பு, மனம், ஆற்றலுக்காக மட்டும் ஒதுக்குங்கள். அதுதான் உங்களுக்கான ரியல் ரீசார்ஜ். இந்த 3 நிலைகளையும் மனம், உடல், ஆற்றல் திருத்திக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மையான மாற்றம் நிகழும். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் இந்த ரீசெட் உங்களுக்கு புது வழிகாட்டியாக அமையும். வாழ்க்கையில நீங்கள் உங்களை மறுபடியும் உருவாக்க முடியும் என்பதற்கான ஆதாரம் இது. இது உங்களுக்கான ஒரு சின்ன ரிமைண்டர். உங்க கதையை யாரும் எழுத வேண்டியதில்லை, அது உங்களால் தான். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருப்பதாக நினைத்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே இன்னொரு அண்ணன், சகோதரி இந்த மாற்றத்துக்காக காத்திருக்கலாம். உங்கள் ரீசெட் இன்னும் ஆரம்பிக்கவில்லையா? அப்படியானால் இப்போதே துவங்குங்கள். இது உங்களோட கம்பேக்